அப்போஸ்தலர் 17 அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் அங்கே தங்கி இருந்தார்கள். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயுவும் அதி சீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் கர்த்தாவே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாது என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பெலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். அநேக தடுமாற்றங்கள், வீண் பயங்கள், கவலைகள், மன அழுத்தங்கள், பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம்.
சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆச்சரியமாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசரை இனிமேலும் எங்களுக்கு உதவ நீர் போதுமானவராய் இருக்கிறீர். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, அநேக இக்கட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் பாடுகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாப கட்டுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தரையே விடுதலையாக்கும். ஒரு ஆத்துமாகிலும் வெறுமையாய் போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை வழிநடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இம்மட்டும் உதவின எபினேசரை இனிமேலும் எங்களுக்கு உதவ நீர் போதுமானவராய் இருக்கிறீர். எல்லாருடைய பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும். தேவைகளை சந்தியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வார்த்தையின்படியே உயிர்ப்பித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.